நீங்க ஒரு ட்ரேட்ல என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல லாபம் வருதும் நஷ்டம் வரதும் இந்த 5 விஷயங்களை பொறுத்து தாங்க இருக்குது. இந்த 5ஐயும் நீங்க அந்த ட்ரேட்ல பண்ணிருந்தீங்க அப்படின்னா நஷ்டம் வராது. இந்த 5ஐயும் பண்ணாம விட்டுருந்தீங்க அப்படின்னா நஷ்டம் வரும். என்னோட ட்ரேடிங் லைஃப மொத்தமா மாத்துனது இந்த ஒரு 5 டெக்னிக்கல் அனலிஸ்ட் தான். அதுல நம்பர் 1 ட்ரெண்ட் ரிவர்சல் அனலிஸ். நீங்க எடுத்ததும் ஆப்ஷன் பையிங்ல போயிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரீவியஸ் லோ வரைஞ்சு அதை பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுக்கறத விட இந்த மாதிரி மார்க்கெட் கீழே வந்ததுக்கு அப்புறமோ இல்ல மேல வந்ததுக்கு அப்புறமோ ட்ரெண்ட் மாறும் தெரியுமா, அந்த ஒரு ஸ்விங்கை நீங்க பிடிக்கிறீங்க அப்படின்னா அதுல நல்லபடியா ப்ராஃபிட் வருங்க. நான் சொல்றது ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும் கிடையாது, ஸ்விங் ட்ரேடிங் மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே இது பொருந்தும். எல்லாத்துலயுமே இதை நீங்க அப்ளை பண்ணி நல்லபடியா ட்ரேட் பண்ண முடியும். கொஞ்சம் சீரியஸா பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன், மார்க்கெட் இந்த மாதிரி டவுன் ட்ரெண்ட்ல போகும் இல்லையா, இதோட ப்ரீவியஸ் லோ எதுங்க? அதாவது ஒரு ஸ்விங் எடுக்குது அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் லோ இது, இதோட ப்ரீவியஸ் லோ இது, இதோட ப்ரீவியஸ் லோ இது, இதோட ப்ரீவியஸ் லோ இது. ஆனா கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி போகும். இதோட ப்ரீவியஸ் லோ இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட் ப்ரீவியஸ் லோ, அதோட ப்ரீவியஸ் லோ இங்க இருக்கணும் இல்லையா, கீழே இருக்கணும். ஆனா எங்க இருக்குதுன்னா மேல இருக்குது. தெரிஞ்சு போச்சு, இது எல்லாத்தோட ப்ரீவியஸ் லோவுமே கீழே கீழே தான் இருக்குது. ஆனா கடைசி ப்ரீவியஸ் லோவோட ப்ரீவியஸ் லோ மட்டும் மேல இருக்குது அப்படின்னா ட்ரெண்ட் திரும்பிடுச்சு. ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஆனா இதை நம்ம கரெக்டா அனலைஸ் பண்றது கிடையாது. சார்ட்டை நல்லா உட்காந்து படிச்சாலே போதும், இதை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அப்படி ட்ரெண்ட் திரும்பும் போதெல்லாம் இன்னொரு ஸ்விங்குக்கான வாய்ப்பு இருக்குது. அது இந்த மாதிரி அப் ட்ரெண்ட்ல போகலாம். அப்பனா இதை டவுன் ட்ரெண்ட்ல மட்டும் தான் அப்ளை பண்ணுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. அப் ட்ரெண்ட்ல போகும்போதும் இதோட ப்ரீவியஸ் கை இது, இதோட ப்ரீவியஸ் கை இது, இதோட ப்ரீவியஸ் கை இது, இதோட ப்ரீவியஸ் கை இது. ஆனா கடைசியில பாக்குறீங்க அப்படின்னா இப்படி வந்திருக்கும். அப்ப இதோட ப்ரீவியஸ் கை இது இல்லையா, மேலதான் இருக்கணும், ஆனா கீழே வந்துருச்சு. எப்போ இந்த மாதிரி ட்ரெண்ட் திரும்புதோ அங்கிருந்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை யூஸ் பண்ணி மட்டுமே நீங்க ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். இதை வச்சு மட்டுமே ஒரு 5 விதத்துல ஸ்டாப் லாஸ் போடுறது, டார்கெட் போடுறது, ட்ரேடு பண்றது, இன்னும் இது பேசிக்ஸ் தான். இதை வச்சு அட்வான்ஸா இண்டிகேட்டர் எல்லாமே யூஸ் பண்ணி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். என்னுடைய புக்லயுமே சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும், எப்படி என்ட்ரி கொடுக்கணும், எல்லாத்தையும் பத்தியுமே கம்ப்ளீட்டா சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்க புக் எல்லாம் படிக்கல அப்படின்னா படிங்க. ஒரு கோர்ஸா கத்துக்க ஆசைப்படுறேன் ப்ரோ, நான் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் தான், நீங்க என்கிட்ட தாராளமா கத்துக்கலாம். நான் ஒரு 3.5 இயர்ஸா சிங்கிள் ட்ரேட்ல கூட லாஸ் பண்ணல. நீங்க ட்ரேடிங் யார்கிட்ட வேணாலும் கத்துக்கலாம். அவங்க சொல்லித்தரது உங்களுக்கு புரியணும், அவங்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருக்கணும், அவங்களுடைய P&L ஸ்டேட்மெண்ட்டை அவங்க காமிக்கணும். இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட தாராளமா போயிட்டு பங்குச்சந்தையை பத்தி கத்துக்கலாம். நீங்க கத்துக்கிறத பத்தி தப்பே கிடையாது, தாராளமா கத்துக்கலாம். சரி, ஓகே. ஒண்ணுதான், மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல வந்தாலும் சரி, அப் ட்ரெண்ட்ல வந்தாலும் சரி, இந்த ப்ரீவியஸ் லோ மார்க் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்விங் எடுக்கும் போதும் ஒரு ப்ரீவியஸ் லோ ஃபார்ம் ஆகும். எப்போ அதை தாண்டி கீழே போகாம மேல வந்துச்சோ அப்பவே கண்ணு வச்சுக்கோங்க, இங்க இருந்து ட்ரெண்ட் திரும்புற மாதிரி இருக்குது இந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். நான் எப்பவுமே சொல்லுவேன், பங்குச்சந்தை என்ன ட்ரெண்ட்ல போதோ அதே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி, நீங்க பெருசா ஸ்டாட்டிஸ்லாம் உங்களுக்கு தெரியாது, திறமெல்லாம் இல்ல, பரவாயில்ல, என்ன ட்ரெண்ட்ல போய்கிட்டு இருக்கோ அந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரியே நீங்க ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப் ட்ரெண்ட்னா நீங்க அதிகமா மேல எட்ஜி கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இல்லையா, மார்க்கெட் கீழே கீழே விழுந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த டைம்ல நீங்க அதிகமா கீழே PE சைட்ல என்ட்ரி கொடுத்துருக்கீங்க, ஸ்டாக்ல செல் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் தான் கிடைச்சிருக்கும். நீங்க பெருசா ஸ்ட்ராட்டஜி எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்னா கூட ட்ரெண்டை நீங்க ஃப்ரெண்டா பார்த்து ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா ட்ரேடு பண்ணாம ட்ரேடு பண்ணதுனாலயே நீங்க அதிகமா லாபம் பண்ணுவீங்க. அப்போ டவுன் ட்ரெண்ட்ல போச்சு அப்படின்னா நீங்க அதிகமா கீழே தான் என்ட்ரி கொடுக்கணுங்க. அப் ட்ரெண்ட்ல போகுது அப்படின்னா நீங்க அதிகமா அப் ட்ரெண்ட்ல தான் என்ட்ரி கொடுக்கணும். இதை நீங்க பண்ணாலே போதுங்க, ஒரு 70% மேல வின்னிங் ரேட்டு ஈஸியா எடுக்க முடியும். இது ஓகே ப்ரோ, ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நான் ட்ரேட் பண்றேன், ஆனா நீங்க இப்பதானே சொன்னீங்க மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா இங்க இருந்து மேல வரும்போது இங்க என்ட்ரி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆமா, நான் அப்படிதான் சொன்னேன். ஆனா இங்க ட்ரெண்ட் திரும்பிடுச்சு பாத்தீங்களா, இங்க இருந்து மேல போக ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா, அந்த ட்ரெண்டை நான் புடிச்சிட்டேன். அதாவது கீழே இப்படி போய்கிட்டு இருக்கும் போது இங்க என்ட்ரி கொடுக்கறது தாங்க தப்பு.
இங்க இருந்து இப்படி மேல வந்ததுக்கு அப்புறம் ட்ரெண்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ட்ரி கொடுக்கறதுல எந்த தப்புமே வந்து கிடையாது. நான் ட்ரெண்டை வந்து ஃப்ரெண்டா பார்த்துதான் அந்த இடத்துல வந்து நான் ட்ரேட் வந்து பண்ணியிருக்கேன். இதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் ஜெர்னி மொத்தமா வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, ஒரு 1 hour வந்து வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 1 hour என்ன ட்ரெண்ட் இருக்குது மார்க்கெட் அப்படிங்கிறத பாருங்க. இன்னைக்கு அப் ட்ரெண்டா, அப்ப அப் ட்ரெண்டுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணலாம்? ஸ்டாண்டர்ல யூஸ் பண்ணலாமா, இல்ல ப்ரீவியஸ் ஹை டே லோ வரைஞ்சு ட்ரேட் வந்து பண்ணலாமா, இல்ல ஏதாச்சும் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுதா, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க என்ட்ரி வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா வின்னிங் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அதுவே வந்து மேல போய்கிட்டு இருக்கும்போது இங்கிருந்து கீழே தான் வரும்னு நினைச்சு நீங்க ட்ரேட் வந்து பண்றீங்கன்னா அது லாஸ்ட்ல போய் முடியும். ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா ட்ரேட் வந்து பண்ணக்கூடாது. அது தேர்ட் ஒன். பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் வந்து பண்றதுங்க. ப்ரோ என்ன ப்ரோ பேட்டர்ன்ஸ்லாம் ரொம்ப பழசு ப்ரோ, அதெல்லாம் வந்து பங்குச்சந்தையில வந்து பெருசா ப்ராஃபிட் கொடுக்கறது இல்ல, இந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் கூட தான் மார்க்கெட்ல வந்து பழசு, பிரைஸ் ஆக்ஷன் கூட தான் பழசு, பங்குச்சந்தை கூட தான் ரொம்ப வருஷமா இருக்குது, ஸ்டாண்டர்ட் கூட தான் ரொம்ப வருஷமா இருக்குது. அதுக்காக நம்ம அது எல்லாமே ஒர்க் ஆகாதுன்னு சொல்லி விட்டுற முடியுமா? பேட்டர்ன்ஸ் இப்பவும் நல்லபடியா ஸ்டார்டிங்ல எப்படி நல்லபடியா இருந்துச்சோ இப்பவும் அதே மாதிரி தான் இருக்குது. என்ன அதுல கொஞ்சம் பிளே மட்டும் அதிகமா பண்றாங்க. பெரிய பெரிய ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பிளே வந்து அதிகமா பண்றாங்க. அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ட்ரிக்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேடு வந்து பண்றீங்க அப்படின்னா பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி நீங்க ட்ரேடு வந்து பண்ண முடியும். நான் ஒரு என்ட்ரி கொடுக்க போறேன் அப்படின்னா ட்ரெண்ட் வந்து திரும்பிருச்சா, அப் ட்ரெண்ட்ல இருக்கிறாங்களா, அடுத்து நான் பார்க்கிறது வந்து பேட்டர்ன்ஸ் அந்த இடத்துல வந்து ஃபார்ம் இருக்குதா, ட்ரையாங்கிள் பேட்டர்னோ இல்லைன்னா ஒரு சேனல் பேட்டர்னோ, இந்த மாதிரி சேனல் பேட்டர்னோ இல்லைன்னா டபிள்யூ பேட்டர்னோ இல்லைன்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னோ, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கிறத நான் பார்ப்பேன். இப்போ மந்த்லியில வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. இங்க ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல நான் ஒன் டே வச்சு பார்க்கிறேன் அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரேம்ல எப்படிங்க இருக்கும் இந்த இடம்? இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னா இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இது வந்து ஒரு 3 மாசமா ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அந்த 3 மாசத்தை நம்ம ஒன் டேல வச்சு பார்க்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அப்ப இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். மல்டிபிள் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி கொடுக்கறோம் அப்படின்னா வின்னிங் ரேட் வந்து அதிகமாகும். இந்த மாதிரி ரொம்ப நாட்கள் மேல கீழே வந்து போறாங்க அப்படின்னா யாருக்கு என்ன பயன் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்க ஒருத்தங்க என்ட்ரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா, ஒரு 10 லட்சத்தை வந்து போட்டிருப்பாங்க. அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆகும்போது அங்கிருந்து மேல போகும்போது அப்பா ஒரு 1 லேக் வந்து கிடைக்க போகுது சந்தோஷமா இருப்பாங்க. திரும்ப கீழே வந்துடும், ஒரு 10K ப்ராஃபிட்ல வந்து நிற்கும். போச்சே எக்ஸிட் ஆகலாமே இந்த மாதிரி நினைப்பாங்க. திரும்ப மேல போகும் 50Kக்கு போகும், எக்ஸிட் ஆகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரி வெயிட் பண்ணலாம்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. திரும்பியும் கீழே வரும், திரும்பியும் மேல போகும், திரும்பியும் மேல போகும். இப்படி ஒரு 3 மாசம் போச்சு அப்படின்னா அவங்க எமோஷனலா வந்து அவங்களே கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு கோபத்துல கஷ்டத்துல வந்து இந்த இடத்துல லாஸ் புக் பண்ணுவாங்க, இல்ல ஒரு சின்ன ப்ராஃபிட்ல வந்து எக்ஸிட் ஆவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பயங்கரமா ஒரே மாசத்துல கூட மேல போயிட்டு ஒரு 2 லேக் 3 லேக் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துரும். அப்போ மார்க்கெட்ல வந்து ஒரு பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது சும்மாலாம் ஃபார்ம் ஆகல. அந்த இடத்துல லட்சம் பேரை வந்து மார்க்கெட் வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கு, கோவப்படுத்திக்கிட்டு இருக்கு, இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இனிமே ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருச்சுன்னா என்ட்ரி கொடுக்க போறேன், ப்ராஃபிட் பண்ண போறேன் அப்படின்னு மட்டும் நினைக்காம எவ்வளவு பேர் இதுக்குள்ள ஏமாந்துட்டு இருப்பாங்க, எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நீங்க அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அதையும் யோசிச்சு பார்த்து ட்ரேட் வந்து பண்றீங்க அப்படின்னா அந்த எஃப்ஐஐ எப்படி யோசிக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் யோசிப்பீங்க. மற்ற மனிதர்கள் லாஸ் பண்ற மாதிரி நீங்க லாஸ் வந்து பண்ண மாட்டீங்க. இதை நான் ஃபாலோ பண்றேன். இதுவுமே என்னோட ட்ரேடிங் ஜர்னியை வந்து மாத்துச்சு. அடுத்து ஃபோர்த் ஒன், உங்க எல்லாருக்குமே என்னுடைய ப்ரீவியஸ்ல வச்சு ட்ரேடு பண்ணக்கூடிய 11 AM ஸ்ட்ராட்டஜி வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து இன்டர்நெட் ட்ரேடிங்ல ஸ்டாக்ல அண்ட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்ல எப்படி வந்து ட்ரேடு வந்து பண்ணலாம், அதாவது ஒரு 11 o'clockல இருந்து 12 o'clock வரைக்கும் எப்படி வந்து ட்ரேடு வந்து பண்ணுவாங்க அதை நான் சொல்லி கொடுத்துருப்பேன். சில பேருக்கு வந்து புரியலன்னு சொன்னீங்க, அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். இன்னொரு வீடியோ கூட நான் போடுறேன் சரிங்களா, இன்னொரு வீடியோ அந்த ஸ்ட்ராட்டஜிக்காக தனியா வந்து நான் போடுறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தவரைக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரே ஒரு ப்ரீவியஸ் கை வரைவேன், ஒரே ஒரு ப்ரீவியஸ்ல வரைவேன். இந்த இடத்துல ஆப்ஷன் செல்லரோடைய லாஸை வந்து நான் புக் பண்றேன். ஆப்ஷன் செல்லர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ஷன் பையருடைய லாஸை வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்டா மாத்திக்குவாங்க. ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆப்ஷன் செல்லருடைய லாஸை வந்து என்னுடைய ப்ராஃபிட்டா வந்து நான் மாத்திக்குவேன். அதுக்கு இந்த இடத்துல நான் ஸ்டாடல் யூஸ் பண்றேன். அவங்க வந்து சி அண்ட் பில வந்து ஒரே நேரத்துல இங்க என்ட்ரி கொடுப்பாங்க ஒரு 10 o'clock
அண்ட் 950 இந்த மாதிரி என்ட்ரி கொடுப்பாங்க. அங்கிருந்து ஒரு 30% மேல ஸ்டாப் லாஸ், 30% கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுருவாங்க. இங்கிருந்து மார்க்கெட் மேல போச்சுன்னா ஒண்ணுல வந்து ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க மேல போச்சு அப்படின்னா, இன்னொன்னு ஹோல்டிங் வந்து பண்ணுவாங்க, ப்ராஃபிட் வந்து வரும். எஸ், நான் ஒத்துக்கிறேன், பிகினருக்கு வந்து இது புரியாது தான். ட்ரேடு வந்து பண்ணா மட்டும்தான் புரியும். நான் இன்னொரு வீடியோல ட்ரேடு வந்து பண்ணியே காமிக்கிறேன், சரிங்களா? இது சிம்பிளான ஒரு விஷயம் தானே. ஆனா இது கூட 80% மேல வந்து வின்னிங் ரேட் வந்து கொடுக்குதுங்க. இப்ப கூட கொடுக்குதுங்க. அப்போ நீங்க வந்து ஒரு பேட்டர்ன் வரைஞ்சாலும் சரி, ட்ரெண்டை வந்து ஃப்ரெண்டா பார்த்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் லோ வரைஞ்சுதான் நீங்க ட்ரேட் வந்து பண்ணணும். ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இப்படி பிரேக் அவுட் வந்து நடக்குதுனாலும் அங்க போய் டக்குன்னு என்ட்ரி கொடுத்துடாம ப்ரீவியஸ் கை இருக்கும் இல்லையா, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க, கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இதை பிரேக் அவுட் பண்ணா மட்டும் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு என்ட்ரி வந்து கொடுத்தீங்க அப்படின்னா லாஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏமாற மாட்டீங்க. மக்கள் வந்து இந்த இடத்துல ஏமாந்துருவாங்க இல்லையா, ஆனா நீங்க ஏமாறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. அதனாலதான் சொல்றேன், டபுள் கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு இந்த மாதிரி ப்ரீவியஸ் லோ வரைஞ்சு ட்ரேட் வந்து பண்ணுங்க. இதை நான் ஃபாலோ பண்றேன். ஓகே, அடுத்து 5th ஒன், டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல இது எல்லாமே இருந்தாலும் அந்த இடத்துல என்னங்க ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கும்? கேண்டில் ஸ்டிக். ஸோ அப்படி கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகும்போது அதுலயும் ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுங்க. ஒரு மார்னிங் ஸ்டார், ஒரு ஈவினிங் ஸ்டார், ஒரு டோஜி, இந்த மாதிரி நிறைய கேண்டில் ஸ்டிக் வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த ஒவ்வொரு கேண்டிலுக்கும் ஒவ்வொரு அர்த்தம். கேண்டில வந்து பார்க்காதீங்க, படிங்க. அதுலதான் நிறைய பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்லாம் வந்து பேசிக்கிறாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து பேசிக்கிறாங்க. ஃபோன் பண்ணி நாங்க என்ட்ரி கொடுக்க போறோம், நீ என்ட்ரி கொடுத்துலாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. எஃப்ஐஏயோட ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி கண்டுபிடிக்க முடியுங்க? அவங்க பேசுறத நம்ம பார்க்கணும். அவங்க எப்படி பேசிக்குவாங்க? கேண்டில் மூலியமாகவும். ஒரு டோஜி போடுறாங்க அப்படின்னா இங்கிருந்து மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஏமாத்துறதா இல்லையா அப்படிங்கறத சப்போர்ட் லைன் வச்சு கண்டுபிடிக்க முடியும். மார்க்கெட் நடந்து கீழே வந்திருக்காங்களா, இல்ல மேல போகும்போது இந்த ஃபார்ம் பண்றாங்களா, இதெல்லாம் நிறைய இருக்குங்க, நிறைய இருக்குதுங்க. அப்ப நீங்க இதோட சேர்த்து இந்த கேண்டிலையும் வந்து பார்த்தே ஆகணும். இந்த 5மே இருந்துச்சு அந்த இடத்துல, ஒரு ட்ரேட் வந்து பண்றதுக்கு முன்னாடி இந்த 5மே இருக்குது அப்படின்னா நீங்க இவ்வளவு எஃபோர்ட் போட்டு அனலைஸ் பண்ணி ட்ரேட் வந்து பண்றீங்க, உங்களுக்கு அந்த ட்ரேட் நல்லபடியா வந்து முடியுங்க. ஓகே, இந்த 5ஐயும் தாண்டி இன்னொன்னு சொல்லிடுறேன். இது இல்லைன்னா இந்த 5ஐயும் யூஸ் பண்ணா கூட லாஸ் தான் வரும். எமோஷனல் ட்ரேட் வந்து பண்ணிடாதீங்க. ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து எல்லா ட்ரேடிங்குமே வந்து போட்டுருங்க. பொறுமையோட கையை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் விட்டுறாதீங்க. பொறுமை இல்லாம தான் பங்குச்சந்தையில நிறைய பேர் வந்து லாஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் என்னால எவ்வளவு சொல்ல முடியுமோ சொல்றேங்க. ஒவ்வொரு வீடியோலயுமே இந்த பொறுமையை பத்தி நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறேன். உங்களை நீங்க மாத்திக்காம உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எதுவுமே வந்து மாறாது. பங்குச்சந்தையில ப்ராஃபிட் வந்து பண்ண முடியுமா? எஸ், நிச்சயமாக ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்கு பொறுமை மட்டும் தேவை. நீங்க வந்து ஒரு கேபிட்டல் யூஸ் பண்ணி ட்ரேட் வந்து பண்ண போறீங்களா? நீங்க எவ்வளவு கேபிட்டல் யூஸ் பண்றீங்க? கீழே வந்துச்சுன்னா என்ன பண்ண போறீங்க? எவ்வளவு பணம் சேஃப்டிக்காக வச்சிருக்கீங்க? இதுவுமே கொஞ்சம் பொறுமையை யோசிச்சு முடிவு பண்றதுதான். சில பேர்லாம் இருக்கிறாங்க, டக்குன்னு எதுக்கு பணத்தை போறேன்னு தெரியாது, டக்குன்னு 10 லட்சத்தை உள்ள போட்டுட்டு லாஸ் பண்ணிட்டேன் ப்ரோ சொல்லி சொல்லுவாங்க. பொறுமை நிச்சயமாக தேவை. ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது, கோவப்படக்கூடாது. பங்குச்சந்தையை பத்தி நம்ம கோவப்படுறோம், கஷ்டப்படுறோம், அழுகுறோம், பங்குச்சந்தையில லாஸ் பண்ணிட்டு பண்றோம் அப்படின்னா பங்குச்சந்தை நம்மளுக்கு கண்டுக்கவே கண்டுக்காது. ஏன்னா உங்களை மாதிரி லட்சம் பேருங்க ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் அந்த இடத்துல ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னொருத்தங்க அதே இடத்துல என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட்டுமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பண்ற தப்பை நம்ம தான் திருத்திக்கணும், மத்தவங்க மேல தப்பு போடக்கூடாது. ஸோ உங்களை கொஞ்சம் மாத்திக்கிட்டு ட்ரேட் வந்து பண்ண ஆரம்பிங்க. அது நிச்சயமாக நல்லபடியா முடியும். இங்க இவங்க தான் ப்ராஃபிட் பண்ணும், அவங்க தான் ப்ராஃபிட் பண்ணும் அப்படிலாம் கிடையாது. இங்க எல்லாராலையுமே முடியும். யாரு சரியா கத்துக்கிட்டு சரியா பண்றாங்களோ அவங்க பங்குச்சந்தையில வந்து வெற்றி அடைகிறாங்க. மத்தவங்க இதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் ப்ரோ, இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி போறவங்க பங்குச்சந்தையை விட்டு வெளியேறாங்க. அதே மாதிரி உங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு ட்ரேடிங் டைரி வந்து இருக்கணுங்க. நம்ம பார்த்த இந்த 5 விஷயங்களை பத்தியுமே அந்த டைரியில வந்து நோட் பண்ணி வைங்க. அடுத்த முறை நீங்க ட்ரேட் வந்து பண்ணும்போது இந்த 5மே சரியா இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்க, சரிங்களா? இதே மாதிரி அடுத்த நல்ல ஒரு வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.